ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட்டே வந்துட்டு போடலனாக்கா, அதாவது மேக்கப் ப்ராடக்ட்டே இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, எப்படி இருக்கும்னு கூட தெரியாது உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களுமே கற்றுக்கலாங்க. ஸோ பிகாஸ் ஐ எம் வெரி வெரி நியூ டு தி மேக்கப். எனக்குமே மேக்கப்னா என்னென்னு தெரியாது, என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு தெரியாது. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராமு, யூடியூபு பார்த்து தான் வந்து நான் வாங்கினேன். பட் நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பிராண்டில் வந்து நான் வாங்கினேன். ஸோ 100 பிலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 2000 உள்ளதாங்க. ஸோ ஒரு 1800 ஆகியிருக்கலாம், இல்லை எக்ஸாக்ட்லி ரூ. 2000 ஆகிருக்கலாம். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கலர் கரெக்டர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெல் டைப் வந்துட்டு இருக்கும் வித் ப்ரைமர். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு வாங்கியிருப்பேன். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்கப் போடும்போது நல்லா ஒர்க் ஆகுங்க. ஸோ கலர் கரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் வந்துட்டு இன்சைடில் தான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்துட்டு இன்சைட் பிராண்ட் வந்துட்டு அதோட வெப் பேஜ்லேயே போய் நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அரௌண்ட் வந்து காஸ்ட் வந்து பார்த்துருந்துச்சுனாக்கா கம்மியாக தான் வந்துச்சு. காம்போ ஆஃபரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. 1300 ஐ திங்க் சம்திங். ஆனால் இதுக்கு ஹை ஷேடோ பேடல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அமேசானில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அது ப்ரஷ்ஷு வந்துட்டு அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மேக்கப் தேவையான ப்ரஷ்ஷஸ் வந்துட்டு. ஸோ இந்த ஐ ஷேடோ வந்துட்டு கலர் கரெக்டரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் பேலட் இருக்குது இல்லைங்களா, ஒரு சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஸோ என் ஃபேஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையிலேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன் வந்துட்டு எவ்வளோ க்ளீனாக வந்துட்டு ஆகுது பாருங்கள். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி டஸ்கி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கலர் கரெக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணனாக்கா நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரேனிஷாக வந்துட்டு காமிக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசனு. ஸோ இது வந்து நான் கற்றுக்கினேன் நான். ஈஸியாக நல்லா பிளெண்டாக வந்துட்டு ஆகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் எதனா ஃபங்க்ஷனுனாக்கா லாக்மி ஃபவுண்டேஷன் வந்துட்டு முகத்தில் வந்து தடவி விட்ருவாங்க. ஸோ அப்படியே முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்துட்டு எனக்கு க்ரேயிஷாக வந்து தெரியும். ஸோ என்னோடய ஸ்கின் டைப்புக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னு வந்துட்டு க்ரேனிஷாக வந்துட்டு ஆகாது. உங்களுக்கும் மேக்கப் வந்து போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோஸ் இப்போலாம் பார்த்தோன்னா ஐயோ என்ன முகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மேக்கப்பே நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணாமல் வந்துட்டு போடாமல் இருந்தேன் நான். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் போட கற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல் வந்து நான் பார்த்து தான் வந்து கற்றுக்கினேன். ஸோ நீங்கள் மேக்கப்பில் என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். மேக்கப்புன்னு இல்லை, எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணுற விஷயத்த நம்பி பண்ணுங்கள். ப்ரோசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்ம பாதியிலே பண்ணும்போது ஐயோ என்னடா பூதம் மாதிரி இருக்குது அப்படின்னு பயப்படுவோம். அது பயந்து கை விட்டுறாதீங்க. ஆனால் நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது மேக்கப் நான் போடும்போது ஐயோ என்னடா முகம் பூதம் மாதிரி தெரியுது, வெள்ளையாக தெரியுது என்னடான்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் ட்ரஸ்ட் தி ப்ரோசஸை வந்து என்னென்னு கற்றுக்குன்னு நம்பி பொறுமையாக பண்ணுங்க. ஸோ மேக்கப்பில் மெயின் என்ன விஷயம், நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் போடுங்க, என்ன பிராண்ட் வேணாலும் போடுங்க, பட் அதை வந்து க்ளீனாக நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம போடுற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் பிளெண்ட் பண்ணி பண்ணணுங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா, மேக்கப் வந்து பிளெண்ட் பண்ணுற ஸ்பாஞ்சு, இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் போட்டு டிப் பண்ணி வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் சின்னதாக இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் உப்பியாக வந்துட்டு இருக்கும். பிளெண்ட் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நான் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டி மேக்கப் லூஸ் பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு பனானா ஷேடு வந்துட்டு பவுட்ரு ரொம்ப ரோல் ஆகுது. சாரி காய்ஸ். ஸோ லூஸ் பவுட்ரு வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸ் ஆஃப் பவுட்ரு வந்துட்டு என்ன இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணி ஸோ க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ கேமரா ரொம்ப கிட்ட வந்து பார்க்கும்போது எனக்கே பயமாகுது. என்னடா முகம் வந்துட்டு ரொம்ப பேய் மாதிரி தெரியுது, ரொம்ப க்ரேஷாக தெரிற மாதிரி வந்துட்டு பார்த்தேன். பட் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ எதுவும் ஒன்றும் தெரில, கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே வந்துட்டு தெரியுது. ஸோ நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பவுட்ரு போட்டு போகிற அவசரத்தில் பண்ணுற அவசரத்தில் ரொம்ப போட்டு டப்பு டப்புன்னு அப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவேன், ஸோ ப்ரஷ்ஷில் வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். பட் ஆகலைனாக்கா இருக்கவே இருக்குது இன்னொரு நல்ல ப்ரஷ்ஷு. ஸோ 2 கை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு தேய்க்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்துட்டு இது பண்ணுவேன். ஸோ ஐப்ரோ பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து ஹைக் இருக்கும் இல்லையா, அந்த மேலே வந்துட்டு அந்த இதில் வந்து அங்கே தான் நம்ம வந்து ஐப்ரோ வந்து எப்பவுமே போடணும். ஸோ அங்கே போட்டுட்டு நம்ம வந்து சாதாரணமாகவே ப்ரஷ்ஷில் வந்துட்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே க்ளீனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா
கரெக்டாக நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணணும், போடணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் எதுவுமே இருக்காது. கைக்கு எதுவுமே கிடைக்காது. மிச்சம் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே அங்கங்க வீழ்ந்து கிடக்கும். எல்லாம் எடுத்து வைப்போம். ஆனா, எதனா ஒண்ணு பண்ணணும், எங்கன்னா மேக்கப் போட்டுட்டு வெளிய போகணும்னு பண்ணும்போது தான் சத்தியமா எதுவும் கிடைக்காது. ஸோ, அந்த மாரி பண்ண வேல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஹை ஷேடோ பேலட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐலைனர் எங்கேயோ போட்டுட்டேன். ஸோ, நம்மளுக்கு வேற வழி இல்லாம என்ன பண்றேன், ஐப்ரோ பென்சிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லைட்டா கண்மை போட்டுக்கிற மாதிரி, ஸோ கீழ வந்துட்டு போட்டுட்டு, ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டுட்டு இருக்கேன். ஸோ, நான் லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ பல்ப் கலர் லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேங்க. பட் இது என்னவோ எனக்கு வந்துட்டு பர்சனலா ஏதோ சூட் ஆகாத மாரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் வந்து போயிருந்திருக்கலாமோ! அப்படின்னு என்னோட பர்சனல் ஃபீலு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ப்ரே எல்லாம் மேக்கப் செட் ஸ்ப்ரே எல்லாம் வந்து போட்டு இப்படி தான் இருக்குங்க என் லுக்கு. ஸோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ, உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நான் ரொம்ப பிகினருங்க நானு. மேக்கப்புக்கு. ஸோ, எதனா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனாக்கா, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இல்ல உன் லுக்கே நல்லா இல்ல போடி அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ காய்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.